Hey all, assalamu alaikum. இப்போதாங்க செம்மையாக மழை பெஞ்சிட்டு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்குள்ளே இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பாருங்க, வெயில் அடிக்குதுங்க. இது பாருங்க, தண்ணிலாம் இந்த அளவுக்கு வந்துருச்சா. இதெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பார்க் இருக்குல்ல, இந்த பார்க்கில் தான் அங்கே தண்ணி தெரியுதா, அதெல்லாம் ஃபுல்லாக இங்கே தண்ணி ஆயிரும். இப்போ தான் அப்படி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் இப்படி அந்த ரோடெலாம் ஃபுல்லாக இது பெட் ஆயிடுச்சு, ஃப்ளட் ஆயிடுச்சு. என்ன தான் நடக்குதுன்னு தெரியல இந்த உலகத்தில். ஈரானோட எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இவங்க அடிக்கிறாங்க, இந்த சைடில் வந்து ட்ரம்ப் இது பண்ணி மாதிரி அதை ஃபுல்லாக அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ சடனாக எங்கள் துபாயில் கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. ஏன் கரண்ட்டு கச்சா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. லைக் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, அங்கே கரண்ட் இருக்கா, இங்கே கரண்ட் இல்லை அப்படின்னாங்க. இன்ஃபார்ம் பண்ணலை ஆக்சுவலாக, சடனாக அப்படி போயிருக்கு. மேபி அது ஃபால்ட்டாக இல்லை என்ன உடனே வந்தாலும் வந்துடும். அது ஒரு பக்கம் இருக்குது. எல்லாமே எத்தனை பேர் அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இது இல்லாமல் இப்போது சரி, இப்போ ரெடியாக இப்போ நம்ம ஷாப்பிங் போவோம். ஷாப்பிங் போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ் அது வாங்கி வைப்போம். என்ன அப்பப்போ சரி சடனாக ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அது இதுன்னா எமர்ஜென்சியாக சாப்பிட்றதுக்கு லைக் ஒரு 2-3 மந்த்ஸோ இல்லை சம்திங் அந்த மாதிரி என்ன யோசிக்கிறதே தெரியல, புரியுதா? அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு தோணுது. இல்லை எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் போவோம் அப்படின்னும் அஷ்யூரிட்டி கொடுக்க முடியல. ஏன்னா எதை நோக்கி போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குதுல. எல்லா பிஸ்னஸும் டவுனு. ஸோ எல்லா பிஸ்னஸும் டவுனு, எல்லாமே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. என்னதான் ஆனாலும் வைங்களேன், மேடம் வந்து இப்படி யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு பேச மாட்டாங்க. இப்போயாவது கொஞ்சம் வாய் திறந்து ஏதாவது பேசுங்களேன். உனக்கு சொல்ல எதுவுமே இல்லையா? நீ தான் எல்லாமே பேசிட்டு, அப்புறம் நான் என்ன சொல்கிறது? சரி சொல்லு, ஏதாவது சொல்லு உன் பங்குக்கு. எலக்ட்ரிசிட்டி இல்லைங்க துபாயில். ஷார்ஜாவில் எப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறோம், ஓகேவா? அடுத்தடுத்து இன்னும் நிறைய மழை வரும். நாளைக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரோம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செம்மையாக வந்துச்சு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங் அந்த ஒரு பீரியட் என்ஜாய் பண்ணலான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் போக போக சரி கொஞ்சம் வேறு மாதிரி போதே, நின்றுமா நிற்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். என்ன வாங்க போகிறோன்னு எங்களுக்கும் தெரியல, போய் தான் பார்க்கணும். ஓகே வாங்க போகலாம். நல்லா சூப்பராக காற்றடிக்குது. தண்ணி பார்த்தீங்களா? சரி, கப்பல் தண்ணியில் போனால் அது கப்பல் தான். ஆமாம் ஆமாம், பார்த்தியா? ஆமாம், அந்த இடத்துல தான் நேற்று ஏதோ ஒரு ஹோல் மாதிரி இருந்துச்சு பேபி. அங்கேருந்து போகக்கூடாது. அது உள்ள அவ்வளோ பெரிய ஹோலு கிடையாதானா? பட் ஸ்டில் யாராச்சும் போய் நடந்து போனால் விழுவ சான்ஸ் இருக்கு. அதுதான் அந்த இது வச்சுருக்காங்களா, அந்த கோன். பட் அங்கே பாரு பேபி, அது காற்றுல பறந்துருச்சு. பட் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த ரோடெல்லாம் நான் கிராஸ் பண்ணி வர மாட்டேன். என்னாலலாம் இங்கே கிராஸ் பண்ணி வர முடியாது. தூக்கிட்டு போகிறேன் நான், வா. என்ன, அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த சைடாக நிறுத்து காரன்னு. இதுவும் ஓகே சரி. அங்கே ஃப்ரீயாக இருக்க மாதிரி காலில் தண்ணி படாமல் நான் கூப்பிட்டு போகிறேன், வா. அங்கே ஃப்ரீயாக இருக்கு, பார்த்துட்டேன் நான். அதுக்கு தான் அப்படி போகலான்னு பிளான் பண்ணி தான் நம்ம கார் அங்கே நிப்பாட்டினோம். ஓகே சரி, ஃபஸ்ட்டு குடம் வாங்கிப்போம். அதுக்கு தான் நான் போகிறோமே அங்கே ஷாப்பிங்க்கு. அங்கே கிடைக்காதா? வேணும் அங்கே வாங்கிக்கலாம். சரி இங்கே வரு, தண்ணி வருது, வா போகலாம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியல. பார்த்து காலைல தண்ணி படுது எனக்கு படுதா? ஆமாம், அது உனக்கு நடக்க தெரியலன்னு நினைக்கிறேன். வேர்ஸ்ட்டு. இவ்வளோ தூரம் பேக் பண்ணுவாங்களா யாராவது பக்கத்துலேயே வச்சுட்டு? ஏசல் கூட வந்தால் என்னால் முன்னாடி உட்கார முடிய மாட்டேங்குது. என்னது? ஏசலை கூப்பிட்டு வந்தால் என்னால் முன்னாடி உட்கார முடிய மாட்டேங்குது, பின்னாடி தான் உட்காரதா இருக்குன்னு. இல்லை, நீங்கள் ஃபுல்லாக தண்ணியில் கால் வச்சு ஏறி பெட்ரோல்லாம் ஸ்மெல் வருது. வாஷ் பண்ணணும் ஃபுல்லாக. சீரியஸ்லி? இல்லை என்ன ஸ்மெல் வருதா? இப்போ இந்த ரெயின்லாம் போட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோ. போகலாமா? லெட்ஸ் கோ. இதுவா சொன்னியா? சொல்கிறேன். வெயில் அடிக்குது. ஏதோ
இல்ல வெயில் அடிக்குது நம்ம என்னடான்னா மலையிலேயே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவோம் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு செம்மையா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நான் காமிச்சல நான் 2 ஹவர்ஸ் முன்னாடி இல்ல நல்லா வந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலி நல்லா வந்துட்டு இருந்துச்சு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கும் மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும்ல அப்படி இருந்துச்சு சன்னே காணோம் ஃபுல்லா கிளவுட்ஸா தான் இருந்துச்சு கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் பாப்போம்ல அந்த அளவுக்கு இருக்கும்போது அங்க காமி நான் ரெடி ஆயிட்டேன் பட் சார் வந்து ரெடி ஆகிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க அப்பவே உட்காந்து நான் வந்து ஆக்சுவலா ஒரு ரீல் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் எடிட் பண்ணிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணிட்டு போவோம் இப்படிதான் பண்ணுவாங்க லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு ஏதாவது வேலை ஞாபகம் வந்துடும் ஆனா நம்ம ரெடியாகி உட்காந்தே இருப்போம் பொய் இதெல்லாம் என்ன சொல்றது அவங்க மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நடக்கும் அந்த மாதிரி இல்ல ஏன் காமி கப்பல் காமி எடுத்து பாரு அங்க பாரு கிளவுட் எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுது இல்ல தெரியுதா உங்களுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகுது வீடியோல கூட அவ்வளோ தெரியல ஓ அங்க ஒரு போலீஸ் அங்க பாரு பிபின்னா ஹார்ன் அடிச்சு இருந்தா எப்படி போக முடியும் பேபி அந்த ஹோலை கிராஸ் பண்ணி வந்துட்டியா அங்கே தானே இருந்துச்சு ஆமாம் கிராஸ் பண்ணிட்டேன் எனக்கு உண்மையிலே கடலில் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு இல்லை நம்ம ஆக்சுவலாக வண்டிக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகி நிற்காத வரைக்கும் இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் தான் பட் ஆனால் நிறையா பேர் வண்டி டேமேஜ் ஆகி ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் டீப்பாக இருக்கும் அங்கெல்லாம் தெரியாமல் அப்படி போய் சஃபர் ஆகி ரொம்ப கஷ்டம் இல்லை துவா சொல்ல சீக்கிரம் துவா நான் அப்பயே சொல்லிட்டேன் ஓய்யா இதுக்கு மேலே தண்ணி இல்லை இங்கே பார்த்தியா ஒரு சில இடத்துல தான் கொஞ்சமாக அந்த அப்படின்னு நிறையா நிற்கிற மாதிரி இருக்கும் இங்கே க்ராஸ் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இருக்காது இங்கே ஸ்ப்ளாஷ் பண்ணுவோம் தண்ணி வருது க்ளோஸ் பண்ண இங்கே பாரு மேலே இருந்து எப்படி வரும் மழையே பெய்யலே ஓப்பனாக இருக்குல்ல ஸோ தண்ணி அதில் இருக்கும் ஆல்ரெடி ஓகே அங்கே பாரு தஞ்சல் அங்கே பாரு அந்த சைடு பாரு ஜூம் பண்ணு அங்கே பாரு இதுதா அவ்வளோதானே இருக்காங்க ஒரு காஃபி குடிச்சு போமா எங்கே பார்க் பண்ணுவீங்க இங்கே அங்கே பார்க் அங்கே பார்க் பண்ண இறங்க முடியாதுல்ல ஆமாம் பேபி இல்லை என்ன பண்ணுவ நீ சரி வேணாம் அப்போ நான் காஃபி நீ முன்னாடி பார்த்துக்கோ பேபி தண்ணியில் ஆளுங்க உனக்கு தெரியாமல் போயிட போகிறாங்க இந்த பிரிட்ஜ்ல தான் நம்ம போகணும் ஆனா இங்க உள்ள விட மாட்டறாங்க இல்ல இப்ப எப்படி போறது பண்ணி வச்சிருக்காங்க இப்ப எப்படி போறது நம்ம ஒருவேளை பெரிய கார்ஸ்லாம் விடுவாங்களோ ஒரு ட்ரக் மாதிரி எதையோ விட்டாங்க அந்த சைடு போக சொல்றாங்க பேபி என்ன பண்றது இவன் ஏன் நிக்கிறான் முன்னாடி இப்போ இங்க போய் நம்ம மறுபடியும் எப்படி போறது தெரியலையே இவன் ஏன் நிக்கிறான் இங்க பாரு இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு ஓகே ரெக்கவரி ட்ரக்ஸை மட்டும் அந்த சைடில் விடுறாங்க நம்ம போகிறோம் பெரிய ஒன்றை மட்டும் விட்டாங்க அது பெரிய வண்டி வச்சிருக்கனால விட்டுருக்காங்க ஆமா லைக் அங்க டீப்பா இருக்கும்ல பெரிய வண்டி பாரு தெரியல அப்ப இதுமே எவ்வளவு டீப்பா இருக்கு என்னன்னு தெரியல அங்க காமி பாரு ரோட்ல தெரியுதா போய் பாப்போம் இங்க இருந்து எட்டி வைக்கிறாங்க அங்க பாரு அந்த சைடு ஏதாவது தெரியுதா தெரியல போர்டு வந்துச்சு அங்க பாரு நிக்குது இங்க பாரு இங்க பாரு நிக்கிறான் அப்படியே வண்டியை வச்சுட்டு போயிட்டாங்க ஆளை காணும் அங்க பாரு look at that sea guys வெளிய வந்து காமி sea
நம்ம போயிடலாம்ல. அங்கே பாரு, அங்கே ஒரு வண்டி ரிப்பேரு. இவங்க என்ன இங்கே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க? I think you've taken a very bad decision. I think you have taken a very bad decision, baby. இப்போ நம்ம இங்கே போய் இந்த பிக்கப்லாம் போகிறோம். பிக்கப் போவான், அவன் பெரிய வண்டி தானே. முன்னாடி இருக்கிறது பாரு. பட் ஸ்டில் அது வந்து இட்ஸ் ஓகே. என்ன பண்ணுறது? நிறைய இருக்குடி தண்ணி. ஐயோ பிஸ்மில்லா. ஒரு மாதிரி பக்கு 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 பக்குன்னு. அப்புறம் ஏன் வரணும்? ஆக்சுவலி இப்போ ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் பண்ணாலுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் இதில் எப்படி வருவாங்க அவங்க மட்டும். சரி வீட்டில் சுத்தமாக எதுவுமே இல்லை. அவன் ரிவர்ஸ் வேற வரான் அதில். அங்கே பாரு ஒரு தலைபாத்துக்காரங்களா அவங்க பைக்கில். அங்கே பாரு, அங்கே பாரு எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு அந்த வண்டிக்கு. ஹைட்டு கம்மி அந்த டயர். பாதி எக்ஸாஸ்ட்லாம் தண்ணி போச்சுன்னா அவ்வளோதான் இல்லை. என்ன பேபி பண்ணுறது? சரி இங்கே கம்மியாயிடுச்சு. கம்மி ஆயிடுச்சுன்னா லைக் முன்னாடி வண்டி போகுது இல்லை, அந்த வண்டி இவங்க போகிறாங்க. ஓகே, அவங்க போகும்போது அந்த தண்ணி கம்மி ஆகுது இல்லை, அந்த தண்ணி கம்மி ஆகும் போது அது பின்னாடி அப்படியே போயிடணும். அந்த மாதிரி மேலாம் அடிச்சுட்டு போகிறான். அங்கே வரு, இங்கே தண்ணி கம்மியாக இருக்குது. அங்கே எப்படி போகிறாங்க பாவம். அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணு பேபி. ஹெல்ப் பண்ணுன்னா இப்போ அவங்க அங்கே இருக்காங்களே, ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பக்கம் இருக்காங்களே, எப்படி வருவாங்க கூப்பிட்டாலும்? எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் அவ்வளோதான், சுவாகா. கரெக்டாக இந்த பிரிட்ஜு கீழே வரைக்கும் இப்படி தண்ணி இருக்குது. ஆமாம், இப்போ அந்த அளவு இருக்குல்ல, நம்மளது பெரிய வண்டினால விட்டாங்க. ஆமாம், இப்போ நம்ம மேலே தானே போகணும். மேலே தான் போகணும். பட் இங்கே வரைக்கும் இருக்குது. அப்படியே இது கொஞ்சம் இறக்கன்றதுனால அங்கே இங்கே வரைக்கும் தண்ணியே இல்லை. இங்கே என்னென்னமோ உடஞ்சி வேற கிடைக்கு. இவங்கெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சும்மா. ஆமாம், ரிட்டர்ன் அப்படி போகிறாங்க அந்த வண்டி. இது வர வழி தானே. ஆமாம், பாதி தூரம் வந்துட்டு சரி நம்ம ரிஸ்க் எடுக்க வேணான்னு போயிட்டாங்க. நம்ம நல்ல வேலை வந்துட்டோம். ஆமாம்ல, இல்லை மறுபடியும் ரிட்டர்ன் ஆப்போசிட் சைடில். இந்த மாதிரி டைம்ஸில் எதுவும் ஃபைனு அது இதெல்லாம் வராதுல்ல. மேபி கேமரா இங்கே கேமரா இல்லைல்ல, இருந்துச்சுன்னா வரும். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சு நாங்கள் அங்கே போகல அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணால் அப்புறம் ஓகே விட்டுருவாங்க, ஃபைன் போட மாட்டாங்க. இப்போ இங்கேயும் இருக்கான்னு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஷாப்பிங் வ்ளாக் எடுக்க வந்தோம் ஆக்சுவலாக. இது என்னடானா அந்த போகிற வழியே ஒரு வ்ளாகாக தனியாக போடணும் போல். மறுபடியும் ஸ்லோ ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓப்பனாக தான் இருக்கு. ஓகே, நல்ல வேலை க்ளோஸ் ஆன் நினச்சோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து க்ளோஸ்ன்னு. சரி, இப்போ நம்ம அந்த ஒரு ரைட் எடுக்கணும்ல, அந்த டேர்னு தான் அவங்க போகிறாங்களே. அவங்க போகிறது அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு டிவைடர் இருக்குது, கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, புரியுதா? கிட்ட போனால் தெரியும்ல அங்கே இருக்கிறது. கிட்ட போனால் இடிப்போம், இடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக தெரியும். பெரிய வண்டி தானே வச்சிருக்கேன் இப்போ. இப்போ என்ன அங்கே தெரியும் பேபி. இங்கே பேர் இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் தான் பேபி. அது பஸ் ஸ்டாப்பு. அங்கே போய் போகணும். அங்கே பாரு, அங்கே இருக்கா, அங்கே இந்த போர்டு இருக்குல்ல. அப்புறம் என்ன, that's the little board. கரெக்டாக போயிடு, ஏத்தாத என்ன வண்டியில். இந்த வந்த நைஸ் வந்த பழக்கம் இருக்குல்ல, அதனால அப்படியே போயாச்சு. வெரி குட். ஐயோ, அங்கே வரவன இல்லை, எப்படி போகிறான் பாரு. ஐயோ, நிப்பாட்டக்கூடாதோ. இப்போ எங்கேயுமே தண்ணி இல்லை, இங்கே கம்மியாக இருக்கா? போக வேண்டியது இருக்குமே. அங்கே கம்மியாக இருக்கா? எங்க அங்கயா? இங்கே கம்மியாக இருக்குன்னா நான் இங்கே போடுவேன், அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிடலாம். வாட்எவர். இங்கே தண்ணி இல்லைல்ல, இங்கே தண்ணி இல்லைல்ல, கம்மியாக இருக்கு. அப்படி போய் அப்படி சுற்றி போகணும். அப்போ ஆமாம், சுற்றி தான் போகணும். அப்போ நான் இங்கே போடுறேன்.
ஓகே. இவ்வளோதான் இருக்குது தண்ணி. பட் ஆனால் நமக்கு உள்ளேருந்து ஓட்டுறதுக்கு அப்படி பயமாக இருக்குது. பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அங்கே வாங்க, ஒரு வழியாக வந்துட்டோம் உள்ள. ட்ராலி எங்கே இருக்குது? ட்ராலி பின்னாடி இருக்கும். அங்கே இருக்கும். நடத்துகிறேன் ட்ராலி. ஸோ இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம் சொல்லு. என்கிட்ட கேட்குறியா? ஆமாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க், அப்புறம் பிரெட், அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் காலி ஆயிரும் டக்கு டக்குன்னு. லைக் ஒரு இப்போ எமர்ஜென்சி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட்டர். இது அப்பெல்லாம் நினைச்சாதான் அப்படி ஆகும். நினைக்கக்கூடாது, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும். நினைக்காதப்ப ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நினச்ச ஒரு பிரயோஜனம் இல்லையா? அது அப்போ பார்த்துக்கலாம். அப்போ நீ இந்த vlog தான் உட்காந்து பார்க்கணும். அப்போ பார்த்துக்கலாமா? ப்ரூஃப் இருக்குது எனக்கு. சொல்லு என்ன வாங்குறது? எனக்கு தெரியாது, நீ ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா? இப்போ நார்மலாக நம்ம யூஏயில் என்ன பண்ணுவோம், கேம்பிங்லாம் பண்ணுவோம். சீட்ஸ் வாங்கிடுவோமா? வீட்லேயே போட்டு வளர்த்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ல. சீட்ஸ் விற்கிறாங்க. அது வரைக்கும் நான் பட்னியாக இருப்பேனா? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும். ஹலோ பேபி, இங்கே பாரு. இப்போ நார்மலாக நம்ம வந்து யூஏயில் என்ன பண்ணுவோம், கேம்பிங் பண்ணுவோம் வின்டர்லாம். ஸோ அதனால் இப்போ அடுப்பு இல்லை, அது கூட நமக்கு அந்த என்ன சொல்கிறது, கோல் அதெல்லாம் வச்சு லைட்ரு, அந்த ஆயில், புரியுதா? இப்போ கேஸு, எலக்ட்ரிசிட்டி இல்லை, எலக்ட்ரிக் அடுப்பு யூஸ் பண்ண முடியாது. ஸோ கேஸும் பிரச்சனை, கேஸு ஷார்ட்டேஜ் ஆகி அது முடிஞ்சு அப்படி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அடுத்து இந்த விறகு அடுப்பு அது இதுன்னு வச்சு அந்த மாதிரி தான் பண்ணணும். பார்பிக்யூ பண்ணணும் பேசிக்காக. பார்பிக்யூ பண்ணணும். ஸோ பார்பிக்யூ கேம்பிங் பண்ணணும். அதுக்குன்னு இப்போ நீ வந்து நான் கோல் அண்ட் லாக் அந்த மாதிரி வாங்கிட்டு போயா? வாங்கி வைக்கணும்ல. சீரியஸா? அதெல்லாம் வாங்கி நம்ம ஆல்ரெடி கேம்பிங்க்கு வாங்கினது. சரி, நம்ம மெயினாக இந்த கேன் ஃபுட்டு அது கொஞ்சம் லாங் லைஃபாக வர மாதிரி, லாங் லைஃப் அந்த பால் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். சரியா? ரியலி சீரியஸ்? வா வா வா, என்ன தோணுதோ வாங்குவோம். பேபி என்ன வாங்க போகிற? பேட்டர், இட்லி பேட்டர், ப்ரோட்டீன் ரிச். பரோட்டா வாங்கல? அது ஆல்ரெடி இருக்கு. பரோட்டா ஆல்ரெடி இருக்குன்னா இது வாங்கு, பரோட்டா. ஒரு காமெடி சொல்கிறேன், பரோட்டா ஆல்ரெடி இருக்குன்னா பரோட்டா வாங்கன்றேன். இது காமெடி. யாராச்சும் ஒருத்தங்க இந்த காமெடிக்கு இந்த வீடியோவில் சிரிச்சிருந்தாங்கன்னா நான் அதுக்கப்புறம் சிரிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறேன் சிரிக்கிறேன் சீரியஸ்லி. அது கூப்பிட்டு திரும்பி செகண்ட் டைம் வேற சொல்கிற பத்தியா நீ? சரி எடு பரோட்டா பரோட்டா. சிரிச்சு எடுக்கல பரோட்டா? இல்லை, ஃப்ரோசன்ல எடுக்கணும். எடுத்தா சரி வா போலாம். இதெல்லாம் வாங்க முடியாது. ஏன்? இதெல்லாம் என்ன பிராண்ட் தெரியாது எனக்கு. சரி, ஏதோ தெரிஞ்ச பிராண்ட் எடு. இங்கே இல்லை, அது அந்த சைடு இருக்கும். வா போலாம். தஞ்சல் இந்த சீஸ் எடு. இது எடு, இந்த சீஸு தேவைப்படும்ல. மொசரல்லா சீஸ்ல நான் ஒரு டிஷ் பார்த்து வச்சிருக்கேன். நம்ம அது செய்யணும் எனக்கு. நான் என்ன, நீ அப்புறமா ஏதாவது பிரச்சனைனா சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன். நீ யூடியூப்பை பார்த்து உட்காந்துருக்காத, புரியுதா? யூடியூப் பார்த்து டிஷ்ஷு சமைக்கிறதுக்கு கேட்குற நீ. அது அப்புறம் அதை சமைக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இது எடுத்துப்போமா? ரவாபி இங்கே ஏதோ ஆஃபரில் இருக்குது. இது கம்மி ப்ரைஸில் இருக்குது, யூனிக்காக. இதை எடுத்துப்போம். பன்சில் அங்கே இருக்கு. பன்சில் சிக்கன் வேணுமா? சிக்கன் பிரஸ்ட் வேணுமா? பிரஸ்ட் சிக்கன் வேணுமா? வேணும். ஓ, பிரஸ்ட் சிக்கன். பிரஸ்ட் சிக்கன் எத்தனை வேணும்? பன்சில் எத்தனை வேணும்? 2. இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் வந்தப்போ தாங்க இங்கே ஃபுல்லாக இந்த மில்க் இருக்குல்ல, இந்த ரேக் ஃபுல்லாக காலி. அப்படியே கீழே ஃபுல்லாக இங்கெல்லாம்
அதை பார்த்துக்கு நாங்கள் பேனிக் ஆகிட்டோம் லைட்டாக. என்னடா எல்லாம் வாங்கி வைக்கிறீங்களா அப்படின்னு. சார் ஆனியன் ரேட்டு கம்மியான மாதிரி இருக்குல்ல? இல்லை இது வேறு ஆனியனா? டர்க்கி இல்லை? ஆமாம் 4 dirhams. இது கம்மியாக இருக்குது. டொமேட்டோலாம் 7 dirham. டொமேட்டோலாம் 7 dirham அப்படி இருக்கு. கம்மியாக இருக்கா? அதிகமாக இருக்குல்ல? ஆமாம். ஆனியன் பாருங்கள், ஆனியனே இல்லை ஆக்சுவலாக. இல்லாத ஒரு ஆனியன் 5 dirham போட்டுருக்காங்க. இது நம்ம இந்தியன் ஆனியன். இந்திய ஆனியன் இருக்குது. டொமேட்டோலாம் இருக்குது. பட் 7 dirhams எல்லாம் பெர் கேஜி 1 dirham 2 dirham 1 dirham அந்த மாதிரி தான் இருக்குது. 7 dirham இருக்குது. கேர்டு வேணுமா? இருக்கு. அதுக்கு இத்தனையா வாங்கி வைப்ப சீஸ்? அதுக்குள்ள ஒரு பாக்ஸில் அவ்வளோ இருக்கும். நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம கம்மி தான். இதெல்லாம் வேணாம். 1 கூட ஓகே, இன்னொரு வேணாம். எதுக்கு மொசரல்லா சீஸ் இப்போ? நான் சொன்னல ஒன்று செய்யணும். என்ன செய்ய போற? ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அது நான் செய்கிறேன். என்னது ஆக்சுவலாக மெயின் டிஷ்? என்னது மெயின் டிஷ்? இட்ஸ் மெயின் டிஷ்ஷா? சீஸா மெயினா? சீஸ் போட்டால் அது மெயின் ஆகிடும். அதான் என்னது, சிக்கனா வெஜ்ஜா? வெஜ். கிரேவியா? வெஜ் வித் எக்ஸ் கூட. ஷக்ஷுகாவா? ஷக்ஷுகா இல்லை, வேற எக்கு போட்டு செய்கிறது பேபி. பேபி நீ சீஸ்லாம் இந்த மாதிரி சீஸாக வாங்கி எனக்கு குண்டா வேறு ஆக்குற நீ இன்னும். வாவ் ஆஃபர். எனக்கு ஆக்சுவலாக நோன்பு வச்ச மாதிரி பசிக்குது எனக்கு. என்ன அதான் சாப்பிடுவோம். பிரியாணி சாப்பிட்டு போமா போகும்போது. தக்காளி தான் அதிகமாக இருக்குல்ல, அப்படியே வாங்கினேன். சர்வைவ் பண்ண வேண்டாமா? டொமேட்டோ போடாமல் என்ன செய்யறது? சர்வைவ் பற்றி பேசுகிற, பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பேசுறதுனால தான் பேசுகிறேன். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ சுத்தமாக இல்லை. என்ன நீ பேசுகிற? ப்ரெட் வாங்குவோம் வா. அன்னைக்கு இந்த ரேக்கும் ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு ப்ரெட்டெல்லாம். ப்ரெட் இந்த ப்ரெட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா அப்படியே பேக்கரில். அஜிஜி ப்ரெட் அப்படின்னா என்ன? அஜிஜி ப்ரெட்னா என்னது? இது ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்காங்க. ஓகே தா. ஃப்ரோசன் ஐட்டம் இஸ் நாட் குட். இங்கே பாருங்க, பர்கர்லாம் சாப்பிடுது. ஃப்ரோசன் ஐட்டம்லாம் ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஆமாம் பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொன்னவங்க பேசுகிறாங்க. ஸ்டாக் எப்படி மாற்றி வேணும்னு சொல்கிறதுலாம் வேணான்னு சொல்லு. நான் வேணான்னு சொல்கிறதுலாம் வேணும், இதாகும் அதாகும்னு சொல்கிறேன். சரி வாங்கிக்க. எது வாங்க போகிறேன்? அல் அரிஷ் ஜம்போ பீஃப் பர்கர் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏய் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? ஜம்போ பீஃப் பர்கர் நல்லா இருக்கும். பிராண்ட் பொறுத்து தானே இருக்கு. அல் அரிஷ் நல்ல பிராண்ட் தான். 1 kg செப்பரேட்டாக 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வா பேபி. அங்கே போய் சொன்னேன்னா அவங்க செஞ்சு வைப்பாங்க, கட் பண்ணி வைப்பாங்க. சரி நீ நான் சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன். நம்ம சிக்கன் வாங்க போகிறோம். இங்கே 1 kg தனியாக, இன்னொரு 1 kg செப்பரேட்டாக, இன்னொரு 1 kg செப்பரேட்டாக. 2 kg செப்பரேட்டாக தானே? 1 kg 2 kg செப்பரேட் சிக்கன். மீடியம் பீஸா? வந்து எடுப்பாங்க. தூக்கி பார்க்குறாங்க ஆக்சுவலாக வெயிட்டு. சிக்கன் வந்து 16.9 17 dirhams. மீடியம் ஓடு. என்ன இது சொல்லு, என்னது வாங்குறதுக்கு? வாங்கிக்க. இது வந்து நான் இங்கே துபாயில் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா லஞ்சுக்கு அது இதுன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி வச்சு விடுவாங்க. சாதியா சிக்கன் பர்கர். இப்போ இது எவ்வளோ ரேட்டு பார்க்கணுன்னா, எனக்கு இங்கே இருக்குல்ல பார்கோடு, இந்த பார்கோடு காமிச்சு. ஓகே சிக்கன் முடிஞ்சிருச்சு. சிக்கன் மேபி சிக்கன் எது? இந்த ஒயிட் ஃபிஷ் ஃபில்லட் வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கும். சேம் அந்த கோகோனட் ஃபிஷ் மாதிரி பண்ணி இல்லை அப்படி பண்ணு. மயில் வாங்குவோமா?
இது இங்கே பேர் யாரோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களா? நீ தானே நீயாக தான் இருக்கும். அதுக்கு எடுக்கிற ஏய் எடுத்து உடைக்கிற. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? வாங்கிக்கலாம் நம்ம. நான் வாங்குறது தானே உடைக்கிறேன். சரி இது யார் நான் வாங்க சொல்லவே இல்லை. இது என்ன அதுனே தெரியல. இது வெறும் 1 dirham. 1 dirhamக்குள்ள எக்ஸ்பைர் ஆனதான் வச்சுருப்போம். சரி நீ இப்படி உடைச்சா நான் வாங்கி கொடுத்துருவேண்ணா. நல்லா இருக்கே வான் ட்ரிக்கு. வா இங்கே வா. நீ போ. நீ இனிமேல் இந்த வண்டியிலேருந்து கையே எடுக்கக்கூடாது. ஏதாவது என்ன சொல்லு நான் எடுத்துருவேன். ஓகே? வண்டியிலேருந்து கையை எடுத்த என்ன என்ன செய்யப்படுற? ஃபாஸ்ட்டாக செய்யலாம்னு நினச்சி எதுவும் மிஸ் ஆச்சு. எதையுமே ஃபாஸ்ட்டாக செய்ய மாட்டியே. ஃபாஸ்ட்டாக மட்டும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிருவியா? மொக்க ஜோக். ஆமாம் மொக்க ஜோக்கு. காமன்ஸ்லேயே அதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ சொன்னால் மட்டும் நல்ல ஜோக்கு, நாங்கள் சொன்னால் மொக்க ஜோக்கா? பேபி அரபிக் ஸ்வீட் 6 dirham தான் பேபி. எனக்கு அரபிக் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் வாங்கி கொடுத்தேன். பேபி நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷாப்பிங்னா இதுவும் தான் ஷாப்பிங். வா அரிசி வாங்கி வைக்கணும். இருக்கா? கிலோவா இருக்கா? காலி ஆயிரும்ல. இங்கே பாரு தஞ்சன். இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லை, அது இல்லை, டிரான்ஸ்போர்ட் இல்லை, அந்த ஹார்மோன் ஸ்ட்ரீட் ஓப்பன் பண்ணல, ஃபுல்லாக நமக்கு கூட்ஸே வரல. அப்போ அரிசி அது இது எதுவுமே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ வாங்கி வைப்போம். எப்படி வீணாவாதில்ல அரிசிலாம்? இருக்குல்ல, இருக்குன்னு தானே நான் சொல்கிறேன். இருக்குன்னா எவ்வளோ இருக்கு? 5 மூட்டை இருக்கா? 5 மூட்டை? நான் பேசுகிறேன். நிறைய இருக்கு பேபி. ஐயோ கைஸ், எனக்கு இந்த வாரனால நான் பேனிக் ஆகிறத விட என் ஒய்ஃப்னால தான் பேனிக் ஆகிறேன் போல அதிகமாக. அசால்ட்டாக இருக்கு. என்ன பார்க்குற? இங்கே என்ன வாங்க போகிற? இதெல்லாம் சமைக்கிறவங்க வாங்குறது. என்ன வர்ற கோவப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துடாத. அப்புறம் டக்கு டக்குன்னு போய் வீட்டுக்கு போய் சமைச்சிட போகிறேன். என்ன பேபி எடுக்கிறீங்க? காமி ஆச்சி மசாலாவா? கம் ஃபாலோ மீ. ஃபாலோ மீ அதை பண்ணி தானே இப்போ இப்படி மாட்டிட்டு முழிக்கிறேன். பேபி எனக்கு எங்கே இருக்க? ஸ்கார்ஃப் லூஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த வேலையை ஃபுல்லாகவே என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஹலோ எங்கே இங்கே வச்ச பின்ன குத்தி வைக்கிற இடத்த பாரு. வீட்டில் அப்படி தான் எங்கேயாவது சோஃபாவில் இல்லை அங்கே எங்கேயாவது இருக்கும். அப்புறமா நமக்கு டக்குன்னு குத்தும். அப்புறம் நான் அங்கே அன்றைக்கி வச்சு மறந்துட்டேன் அப்படின்றாங்க. போகலாம் இது. எனக்கு நோன்பு வச்ச மாதிரியே இருக்குது, பசிக்குது. என்ன சாப்பிட்றது? வெளியே ஏதாவது சாப்பிட்டு போவோம். என்ன சாப்பிட்லாம் சொல்லு. நான் அதை அப்படியே நினச்சிட்டே ஒரு 1 hour ஓட்டிடுவேன். இது சாப்பிட குக் பண்ணாமல் சாப்பிட முடியும். இதுதான் கேன் ஃபுட்டு. என்ன இந்த மாதிரி தானே வாங்கணும் கேன் ஃபுட்டு. ஆமாம் பேபி சாப்பிட உங்கள் நோரு போகணும். வழியை பிளாக் பண்ண இது சொன்னில சாப்பிட்டு. பேபி நம்ம ஜார்ஜியா போனப்போ கொடுத்தாங்கல்ல பீன்ஸ், அந்த மாதிரி பேக்டு பீன்ஸ் மாதிரி. சரி இது வாங்கணும்ல நம்ம. அப்படின்னா சிக் பீஸ் அது இதுன்னு இந்த மாதிரி கேன் ஃபுட்டு. நான் வீட்டில் சிக் பீஸ் நிறையா வச்சுருக்கேன். அதை கேனில் போட்டு வைக்கிறேன். அதை சாப்பிடுவேன். இதான் கைஸ் மொக்க ஜோக்கு. என்ன சொல்லாதீங்க மொக்கன்னு. இது பேலீஸ் பிரியாணி இலை. ஆமாம் பேபி. இதே தேடிட்டு இருந்தேன். பிரியாணி செய்ய கிடைக்க மாட்டேங்குது. அங்கே எல்லாமே மிக்ஸ்டாக இருந்துச்சு, அதனால இது மட்டும் தேடிட்டு. சரி பிரியாணி செய்ய போறியா? பிரியாணி செஞ்சாதான் இது போடுவாங்களா? எல்லாத்தையும் போடலாம். இந்த மாதிரி சாஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக ஆயில் தான். தெரியுதா? இவ்வளோ ஆயில். இதை தான் நான் தேடிட்டே இருந்தேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இப்போ போய் ஒரு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சொன்னால் கூட பரவாயில்ல. இதுதான் இங்கே இருக்கு. இப்படி இந்த மாதிரி தான் போடுவாங்க இட்டாலியன் ட்ரெஸ்ஸிங் இல்லை? இப்படி இருக்குல்ல. பட் ஆனால் எவ்வளோ ஆயில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிராண்டில் இப்படி இருக்குது. இது ஆக்சுவலி இப்படி இருக்காது. இங்கே பேர் இதில் எப்படி இருக்குது பாரு. இப்படி தான் இருக்கும். இது 1000 ஐலாண்ட் ட்ரெஸ்ஸு. அது இட்டாலியன். மாற்றி எடுத்து எல்லாம் இங்கே பாரு.
இங்கே பாருங்க எல்லாம் இது பண்ணி கொடுக்குறேன். சரி இன்ட்ரெஸ்டிங். நான் இதுவும் இங்கே பாரு. உனக்கு இப்போ என்ன இது வேணுமா இருக்கு? எனக்கு இது வேணாம், எனக்கு 1000 வேணும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வா போலாம். அப்புறம் எதுக்கு நீ இங்கே நிற்கிற? நான் வீடியோ சும்மா ஆஃப் அப்படியே பண்ணதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போவதானே. இது ஓட்ஸ் வாங்க, அது வாங்கி அதை சாப்பிட்டே பொழைச்சிக்கலாம். நாங்கள் இருக்கல எடு குவாக்கர். இப்போ இன்னைக்கு போய் நான் உனக்கு ஓட்ஸ் செஞ்சு தரேன், நாளைக்கும் செஞ்சு தரேன். இன்னைக்கு நாளைக்கு என்ன, அது தேவைப்படும் போது எடுப்போம். எடு வாங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கும். சாப்பிட்ருக்கேன் நான். எடு. என்ன வாங்க போகிறேன்? ராகி வாங்கணும். என்னது? ராகி ராகி சேமியாவா? இல்லை, பவுடரா. ஏசலுக்கு. நமக்கும் எடுத்துக்கோ. இந்த ரம்ஜானுக்கு வெட்டின போஸ்டர்லாம் கழிக்கிறாங்க. டிஷ்யூ மாயுதுபாய் டிஷ்யூ போட்டிருக்காங்க புதுசா. பார்த்துருக்கேன் மாயுதுபாய் டிஷ்யூ. இல்லை தண்ணி பாட்டில் தான் இருக்கு உங்கள்கிட்ட. பேபி விளாண்டுருக்கேன். இங்கே வருங்க இந்த பாட்டில் இருக்குல்ல, இங்கே இருக்கு. கியூட்டாக இருக்குல்ல. இப்படின்னா ஏசலுக்கு இந்த மாதிரி தண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறமா நமக்கு வேணும்னா அது காலியானால் தானே நமக்கு வேணால் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், நாங்கள் வந்து ஷாப்பிங் முடிக்க போகிறோம், பில் போட போகிறோம். எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆயிடுச்சு. வந்து 2 hours ஆயிடுச்சு. செம்மையாக பசிக்குது, அப்புறம் தூக்கம் வருது. அதனால் இதோட 4 தடவை சொல்லிட்டியா? அதனால் அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்க போகிறோம். ஓகே, பாய்.